என்னதான் ஒரு யுவன் ஃபேனாக இருந்தாலும் அடிப்படையில் தமிழ் மியூசிக், அதுவும் தமிழ் சினிமா மியூசிக்குன்னு கேட்குறதுன்னு வந்துட்டா நம்ம வந்து ஒரு பவுண்ட்ரிலாம் வச்சுக்க முடியாது. ஹெட்ஃபோன் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு கார் ஸ்பீக்கரை டெஸ்ட் பண்ணுறதுனாலும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன போடுவோம்? ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ் தான் போடுவோம். அந்த ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பேசலான்ட்டு ஐடியா. அப்புறம் என்ன ஸ்லீப்பிங் பில்ஸ் ஆஃப் ஹாரிஸ் ஜெயராஜ், கேட்டோன்னே தூங்கிடுவோமா அப்படின்னா, நிறைய சாங்ஸ் இருக்குது. நம்மளை தூங்க விடாமல் வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போவோம். இளையராஜா சார் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஃபெயிலியர் சாங்ஸ்னு ஒரு பெரிய செட்டே இருக்குது, அது பின்னாடி பேசுவோம். அதெல்லாம் கேட்டோன்னா நம்மளை அந்த சோகத்தையே என்ஜாய் பண்ண வைக்கும், சோகத்தில் லயிச்சு அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ண வைக்கிற சாங்ஸாக இருக்கும், போட்டு உள்ள குத்தி கொடாயிற சாங்ஸாகவும் நிறைய இருக்கும். ஆனால் ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப போட்டு நம்மளை குத்தி கொடாஞ்சி எமோஷனலாக டேமேஜ் பண்ணாமல் ஒரு வருடி கொடுத்து நம்மளை லைட்டாக ஃபேனை திருப்பி வச்ச மாதிரி தூங்க வைக்கிற சாங்ஸ் வந்து நிறைய இருக்குது. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. 7ஆம் அறிவில் வந்து எம்மா எம்மா காதல் பொன்னம்மா மாதிரி, அப்புறம் தொடுவானம், அந்த மாதிரியான சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஜென்ரலி ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ் வந்து ப்ளசண்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஹாரிஸ் ஜெயராஜ்னு வந்துட்டால் அதில் லெஸர் நோன், அன்னோன் ஜெம்ஸ் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா ஆல்பம்ஸும் மேஜர் ஆல்பம்ஸ் தான். பட் அதை தாண்டி சில சாங்ஸ் வந்து கொஞ்சம் ரேர் சாங்ஸாக இருக்கும். அதில் நான் தேடி தேடி ரசிக்கிற சில சாங்ஸை வந்து இங்கே ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் ஐடியா. தொட்டி ஜெயா எப்படி அஜித் சாருக்கு வந்து அமர்கலம் வந்ததோ அந்த இனிஷியல் பீரியடில் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுச்சு, அந்த மாதிரி எஸ்டிஆருக்கு வந்து தொட்டி ஜெயான்னு சொல்லலாம். அதில் 2 ரொம்ப நல்ல மெலோடிஸ் இருக்கும். உயிரே என் உயிரே, அது எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அது வந்து படத்துலையுமே வந்து ஒரு சின்ன மாண்டேஜாக வரும். அது இல்லாமல் யாரிடமும் தோன்றவில்லை இது போல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. நீங்கள் அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வர கோரஸை கேட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு ரொம்ப சுமாரான சாங் மாதிரி ஆரம்பிக்கும் அது. ஆனால் அந்த சுமாரான ஸ்டார்ட் தான் அதுக்கு அடுத்து வர மெலோடிக்கு வந்து ஒரு எலிவேஷனாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சாங்கை எழுதுனது வந்து தாமரை ஹாரிஸ் ஜெயராஜ்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும், நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அந்த காம்போ வந்து தமிழ் சினிமா மியூசிக் லவர்ஸ்க்கு கொடுத்த கிஃப்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். சாங் தொடங்குறது இப்படி தான் இருக்கும். யாரிடமும் தோன்றவில்லை இது போல், நான் எனது ஏதுமில்லை இனிமேல். ரொம்ப அழகாக தொடங்கும். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, மலை சாரல், ஈரத்தென்றல், அல்லது சில பூக்காராக்காலாம் பார்த்துருப்பீங்க. பூ லைட்டாக வாடி போச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை அப்படி தொளிச்சு விடுவாங்க. தொளிச்சோடனே ஒரு சின்ன ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. பட் அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் தான் இந்த சாங்காக எனக்கு தோணும். நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அதில் மியூசிக்காகவே கூட அப்படி லைட்டாக தொளிச்சு விட்ட மாதிரியான சில பார்ட்ஸ்லாம் வரும். அதை நீங்கள் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு 2-3 லைன் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஒன்று வந்து, நான் கனவுகளும் கண்டதில்லை, கனவாய் யாரிடமும் சென்றதில்லை. இதை ஜஸ்ட் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா சிங்கிள்ஸுக்குன்னே எழுதின சாங் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தொட்டி ஜெயாவில் எஸ்டிஆரும் பிளாக் ஷர்ட் போட்டிருப்பார், தாடிலாம் வச்சுட்டு ஒரு ரகட் பாயாக தான் இருப்பார். அது வரைக்கும் இவங்க கனவுலையும் யாரும் வந்திருக்க மாட்டாங்க, இவங்களும் யார்ட்டையும் கனவாக போயிருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் யாரும் இல்லை அப்படின்றத எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். சில லிரிக்ஸை தான் வந்து லிரிக்ஸே நம்மளை வந்து விஷுவலைஸ் பண்ண தோணும். இப்போ யோகியில் ஒரு பாட்டு வரும், யாரோடு யாரோ அப்படின்ட்டு, அமீர் சார் நடித்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வரும், ஒரு ஆளில்லா வானில் 2 மேகங்களின் காதல். திரும்பவும் யுவன் சைடு தான் போகிறேன், அதை இன்னொரு நாள் டீட்டெயிலாக பேசுவோம். ஆனால் இந்த சாங்கில் அது மாதிரி தான், நான் கனவுகளும் கண்டதில்லை, கனவாய் யாரிடமும் சென்றதில்லை அப்படின்ற லைன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்து தாமரை இன்னொரு ஸ்டெப் மேலே போயிருப்பாங்க. இந்த சொல்லும் இந்த கணமும் நிற்கட்டும், நம்மை வானம் வந்து ஈரக்கையால் வாழ்த்தட்டும். யோசிச்சு பாருங்கள், வானம் வந்து 2 ஈரக்கையால் நம்மளை ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்கும். அதுதான் கிட்டத்தட்ட மலையை அது மாதிரி சொல்கிறாங்க. மலையை தான் வந்து அந்த ஈரக்கைன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஒரு லவ் பண்ணுறவங்களுக்கு, லவ்வில் புதுசாக உள்ளே இருக்கவங்களுக்கு இதை விட என்ன அழகான லிரிக்ஸ் வந்துட முடியும். இப்போ இந்த சொல்லும் இந்த கனவும் நிற்கட்டும் வரும்போது இன்னொரு லைன் ஞாபகம் வருது. அது வந்து வாலி எழுதுனது. என்னன்னா, காலம் என்ற தேரே ஆடிடாமல் நில்லு, என்னுள்ளே கேட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஒரு லைனாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ இப்படி இந்த பாட்டு ஃபுல்லாகவே ஹாரிஸுடைய மியூசிக்கில் தாமரை வந்து லிரிக்ஸில் விளையாடி இருப்பாங்க. காதல் செய்யப்படுற ஒருத்தராக உணர வைக்கிற ஒரு சாங்காக இது இருக்குது. இதோட வாய்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல். யாருன்னா, மேல் வாய்ஸ் வந்து ரமேஷ் விநாயகம். யார் அந்த ரமேஷ் விநாயகம்? அவர் வந்து
விழிகளின் அருகினில் வானம் அப்படின்ற ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க எல்லாமே. அந்த சாங் பாடினவர் பேசிக்காக ஒரு மியூசிக் கம்போசர். நலதமயந்தினா கமல் சார் ப்ரொடக்ஷனில் மாதவன் நடித்தது. என்ன இது என்ன இது என்ன என்னை கொள்வது அப்படின்னு ஒரு சாங்லாம் வரும் இல்லையா, அந்த சாங்கையும் அவர் தான் பாடியிருப்பார். அப்புறம் அழகிய தீயையில் இந்த விழிகளின் அருகினில் வானம் அது பாடியிருப்பார். ஒரு ரேரான வாய்ஸ் தான் அவரோடது. அதை வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் யூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணது கம்மி தான். அடுத்து ஃபீமேல் வாய்ஸ் வந்து ஹரிணி. இப்போது வந்து அந்த டைப் ஆஃப் வாய்ஸஸ் வந்து கேட்குறது கம்மியாயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். பேசிக்கான வேர்டாக சொன்னோம் அப்படின்னா இனிமை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு வாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த வாய்ஸஸில் தாமரையோட லிரிக்ஸில் அப்படி ஒரு அழகான ஸ்லீப்பிங் பில். இந்த பாட்டு நம்ம லூப்பில் போட்டு கேட்டோன்னா அழகாக தூங்கி எழுந்திரிச்சிடலாம். யாரிடமும் தோன்றவில்லையே வந்து நம்மளை ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடும். அடுத்த சாங் வந்து சாமுராயிலேருந்து ஆகாய சூரியனை. மூங்கில் காடுகளை வந்து கிட்டத்தட்ட அதுவும் இப்போ வந்து ஒரு ட்ராவல் ஸ்ப்ரீ அதிகமாக இருக்குது. லோன்லி வாண்டரர் அது இதுன்னு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமுக்கு கிட்டத்தட்ட அந்த மூங்கில் காடுகளை சாங்லாம் பார்த்தீங்கன்னா அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் நிறையா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அப்போ நிறைய பேருக்கு அது புரியலை. ஆனால் அந்த தனிமையில் உலாத்துற, அதுவும் ஃபாரஸ்ட்டில் தேடி டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இல்லாமல் உள்ள ஒரு ஏரியா நேச்சரோட கலந்துலாம் போகிறோம்ல, அந்த ஹிடன் ஜெம்ஸ் எல்லாம் இப்போ போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு சாங் தான் வந்து மூங்கில் காடுகளே. இப்போ வந்து அது ரொம்ப அப்பீல் ஆகும். அதே படத்தில் இன்னொரு சாங் தான் வந்து ஆகாய சூரியனை ஒற்றை சடையில் கட்டியவள். இதில் அந்த ஆரம்ப ஹம்மிங் அது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் ஸ்டைலு. அந்த ஓன்னு ஆரம்பிக்கும். பாடினா அந்த பாட்டை நீங்கள் வெறுத்துருவீங்க. ஸோ நீங்கள் பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுவே வந்து ஸ்டார்டிங்கே ஹரிணி உள்ளே வந்துடுவாங்க. அடுத்து இதை பாடின இன்னொரு வாய்ஸ், அந்த மேல் வாய்ஸ் என்ன அப்படின்னா ஹரிஷ் ராகவேந்திரா. ஹரிஷ் ராகவேந்திராவும் நம்ம மிஸ் பண்ணுற ஒரு வாய்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த டைமுடைய வாய்ஸஸ். தேவதையை கண்டேன் காதல் கொண்டேனில் ஒன்ஸ் அகெயின் இவன் வராரு. அது அப்படி ஒரு சூப்பரான சாங் பாடினவர். அப்புறம் அவங்க அப்பாவுடைய நிற்பதுவே நடப்பதுவே அந்த சாங் பாடினவர். அவர் ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து கிட்டத்தட்ட மற்ற மியூசிக் கம்போசர்ஸ்லாம் மாற்றினதுக்கு அப்புறமும் ஒரு அயன் அதுக்கப்புறமும் கூட யூஸ் பண்ணியிருக்காரு அவருடைய வாய்ஸை. ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் பாடின இந்த சாங்கை எழுதுனது வந்து கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில டிப்பிக்கல் ஸ்டைல்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைலு. உள்ள ஒரு லைன் வரும், என்னை கண்டதும் ஏன் நீ ஒளிகிறாய், டோரா போரா மலை சென்றாலும் துரத்தி வருவேனே. இந்த ஜென்ரல் நாலேஜ் கோஷன்ட்லாம், அதாவது ஜாகிரபிக்கலாக இந்த மலை போனாலும் வருவேன், அந்த கடல் போனாலும் வருவேன் அப்படின்றதெல்லாம் இப்போ கொஞ்சம் காமனாக இருக்குது. ஆனால் ஆரம்பத்திலேயே இதெல்லாம் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வைரமுத்து சார் அவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அவரோட இதில். இன்னொரு பேட்டர்ன் அவர் இதில் பார்க்கலாம், நிறையா சாங்ஸில் இருக்கும். கேள்வி கேட்டு பதில் சொல்லுவாங்க, ஹீரோ ஒன்று சொல்லுவார், அதுக்கு பதிலாக ஹீரோயின் பாடுற மாதிரியான பேட்டர்ன் சாங்ஸ் வந்து அவர் நிறைய எழுதியிருக்காரு. இப்போ இந்த சாங்லேயும் கூட பார்த்தீங்கன்னா அதே லைன் தான், என்னை கண்டதும் ஏன் நீ ஒளிகிறாய், டோரா போரா மலை சென்றாலும் துரத்தி வருவேனே அப்படின்னோடனே, உன்னை நீங்கி நான் எங்கே செல்வது, உன் உள்ளங்கையின் ரேகைக்குள்ளே ஒளிந்து கொள்வேனே. இதை கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கணும். அதாவது ஹீரோ கேட்குறது வந்து டோரா போரா மலைன்றது ஒரு பெரிய மலையாக ஜாகிரபிக்கலாக ஒரு பெரிய விஷயத்த கம்பேர் பண்ணுறாரு. அவங்க லவர் வந்து என்ன சொல்கிறாங்க, உள்ளங்கை ரேகைக்குள்ளே ஒளிஞ்சுக்க. ரொம்ப பழைய ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் அந்த சாங் டிசர்வ்ஸ் தட். உள்ளங்கை ரேகைக்குள்ளே ஒளிந்து கொள்வேனே அப்படின்றாங்க. அவ்வளோ சின்னது தான் என் லைஃபு அப்படின்றது தான் அதோட மீனிங் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு டிப்பிக்கலாக வைரமுத்து சார் ஸ்டைலான லிரிக்ஸ் நிறைய இருக்கும். ஒரு இடத்துல வரும், கத்தியை பறித்தினி பூவை திணிக்கிறாய், பாரம் குறைந்ததில் ஏதோ நிம்மதி. அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லீப்பிங் பில் இந்த சாமுராயிலேருந்து ஆகாய சூரியனை சாங். மை நெக்ஸ்ட் பர்சனல் ஃபேவரட் என்ன அப்படின்னா அரசாட்சி. அந்த படத்துலேருந்து, அதாவது நம்ம ஹெரால்தாஸ் அர்ஜுன் சார் நடித்த படம், அந்த படத்துலேருந்து ஓ மொஹலாயி அப்படின்னு ஒரு பாட்டு. ஐம் சாரி, நான் அதை பாடி காமிச்சா நல்லா இருக்காது, நீங்களே அதை செக் பண்ணிக்கோங்க. அது மொஹலாய் மொஹலாயின்னு வரும். அதில் வந்து லாரா தத்தா கூட நடிச்சிருப்பாங்க, அப்போதைய உலக அழகி. அப்போ அது வந்து ஒரு ட்ரெண்டு. ஐஸ்வர்யா ராய், சுஷ்மிதா சென், லாரா தத்தா எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழில். ஐஸ்வர்யா ராய்லாம் ஃபஸ்ட்டு தமிழில் தான் நடித்தாங்க. அது மாதிரி தான் இதுவும் நினைக்கிறேன். ஸோ இதோட டைரக்டர் வந்து சில காம்பினேஷன்ஸ் வந்து சர்ப்ரைசிங்காக நடக்கும். வல்லரசு படம் எடுத்த மகாராஜன் தான் இந்த படம் எடுத்தார். இதுக்கு எப்படி ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் அப்படின்னா, இப்போ எப்படி வண்டிச்சோலை சின்ராசு படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணாரோ,
அந்த மாதிரி பல படங்கள் வந்து ஒரு அது தப்பு கிடையாது, நம்ம எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் காம்போவாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சது. இதில் வந்து அந்த மொஹலாய் சாங் வந்து அதுவும் அதே மாதிரி தான் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ப்ரீஸியான ஒரு லவ் சாங்கு. இதையும் அந்த நம்ம ஃபேவரட் ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி காம்போ தான் பாடியிருப்பாங்க. அதிலே அந்த இடையில சில லைன்ஸ்லாம் வரும், என்ன ஆச்சு கொஞ்சம் போல காதல் வந்துச்சு அப்படின்னு வரும். நீங்கள் அந்த நம்ம இதில் போடுவாங்கல்ல, நார்மலாக போயிட்டே இருக்கும், டக்குன்னு தூக்கி பின்னாடி மின்னல் எல்லாம் வெட்டுற மாதிரி, அதுக்கான ஒரு லைன் அந்த லைன் என்னாச்சுன்றது நார்மலாக போகிற சாங்கில் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஸ்லோப்பாக இறங்கி ஒரு மெலோடி வரும். அதை கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் வந்து ஹரிகோரி போன்சாயி. அது எப்பவுமே ஹாரிஸ் ஜெயராஜ் சாரை வந்து இவர் விவேக் சார் ஆக்டர், அவர் கூட அது கிண்டலான்னு சொல்ல முடியாது, அவரே ரசித்து தான் அதை பண்ணியிருப்பார். அந்த அவரோட இந்த புரியாத லிரிக்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து சில படங்களில் வந்து ட்ரோல் பண்ணி வரும் இல்லையா, அதை ட்ரோல்னே சொல்ல முடியாது, ஆக்சுவலாக அதை செலிப்ரேட் பண்ணி தான் அது வரும். அது மாதிரி ஒரு சாங்கே கூட வந்திருக்கு, ஓமஹசியா காக்கா காக்காவில் வர ஓமஹசியா பாட்டை வந்து தமிழ் படத்தில் வந்து அதை இது பண்ணியே ட்ரோல் பண்ண மாதிரியே ஒரு சாங் கூட வரும். ஸோ அந்த அளவுக்கு அந்த புரியாத வரிகள் ஆனால் ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக்கோட யூஸ் பண்ணுறது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சாருடைய ஸ்டைலாக ஒரு டைமில் இருந்தது. ஸோ அப்படி ஒரு இது வந்து ஹரிகோரி போன்சாய். ஆக்சுவலாக இதுக்கு அர்த்தம் இருக்குது, இது வந்து ரொம்ப சுத்தமாக புரியாத ஒரு வரிகள்னு சொல்ல முடியாது. அந்த போன்சாய் அப்படின்றது வந்து இந்த சின்ன போன்சாய் மரங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சம்பா நல்லாலே அப்படி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் நடக்கிற மாதிரி ஷூட் பண்ணியிருப்பாங்க. எப்படி அந்த கோவாவுடைய ஒரு தண்ணி பட்டா ஒரு ஈரம் ஒரு காற்று வருமோ அந்த மாதிரி தான் இந்த மொத்த சாங்கும் இருக்கும். அதில் அழகான கோரஸு. இதில் இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா, தாமரை எழுதியிருக்காங்க. தாமரை எழுதுறது ஹாரிஸ் ஜெயராஜுக்கு எழுதுறது ஸ்பெஷல் கிடையாது, அந்த பாட்டு ஸ்பெஷலாக இருக்கும், அவங்க எழுதுகிற விஷயம் வந்து ஸ்பெஷல் கிடையாது. பட் சிங்கர்ஸ் வந்து கோரஸாக வரும், ஆனால் பாடினவங்க எல்லாமே முக்கியமான சிங்கர்ஸ். திப்பு பாடியிருப்பார், கார்த்தி தேவன், இப்படி பல முக்கியமான சிங்கர்ஸ் வந்து கோரஸாக இதில் பாடியிருப்பாங்க. அதோட வேல்யூ வந்து அந்த சாங்கில் தெரியும். ஸோ இது நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த சாங் வந்து மஜ்னுவில் இருக்குது. மஜ்னு வந்து நம்மளுடைய இப்போ கம்பேக் கொடுத்தாரு இல்லையா, அந்தகன் கம்பேக் கொடுத்தாரு, டாப் ஸ்டாருடைய படம். இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் வந்து மஜ்னு தான். மின்னலே ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு, ஆனால் மஜ்னு தான் ஃபஸ்ட் ஒர்க் பண்ணார். ஸோ இதோட டைரக்டர் வந்து ரவிச்சந்திரன். அந்த டைமில் கண்ணெதிரே தோன்றினால்னு ஒரு பிளாக் பஸ்டர், இந்த கரண் பிரசாந்த் ரெண்டு பேரும் நட்பா காதலா எது முக்கியம் அப்படின்லாம் போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அந்த படத்துடைய டைரக்டர் தான் அடுத்து இது எடுத்தார், தேர்ட் மூவின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் அதாவது லாஸ்ட்டுன்றது இதை 5ன்னு லிமிட் பண்ணிட்டனால லாஸ்ட்டு. இன்னும் சில சாங்ஸ்லாம் கூட இருக்குது. நம்மளுடைய ரெஸ்பெக்டட் அண்ட் பிலவ்டு ஜீனியஸ் செல்வராகவன் சாரோட படம் இரண்டாம் உலகத்தில் வர என் காதல் தீ. இரண்டாம் உலகம் அப்படின்னோடனே பயப்படாதீங்க, படம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு ஆம்பிஷியஸான மூவி, ஆனால் சரியாக அமையாமல் போன இந்த நிகழ மறுத்த அற்புதம்னு சில இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு நிகழ மறுத்த அற்புதம் அந்த படம். அதில் வந்து வர என் காதல் தீ அப்படின்ற சாங் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ணதே யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா யுவன் செல்வா காம்போன்றது அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. அதில் சில பிரச்சனைகள் வந்து மயக்கம் என்ன வந்து ஜிவி பிரகாஷ் பண்ணார். பட் ஸ்டில் கொஞ்சம் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த செல்வா ஸ்டைல் தான் இருக்கும். ஆனால் இந்த இரண்டாம் உலகம் வந்து அதுலேருந்து கொஞ்சம் மாறி இருக்கும். கொஞ்சம் அந்த ரொம்ப எமோஷ்னல், ரொம்ப ஒரு நிஷ்ஷுக்கான மியூசிக்காக இல்லாமல் கொஞ்சம் ஜனரஞ்சகப்படுத்தப்பட்ட இசையாக இருக்கும். இந்த படத்தில் எல்லா சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா தெரியும். லிரிக்ஸும் வந்து வைரமுத்து அவர்கள் எழுதினாங்க. அதுக்கு முன்னாடி 1000ல் ஒருவனில் அந்த படத்துடைய தேவைக்காக வைரமுத்து எழுதினார். ஸோ இதுலேயும் வந்து அது தொடர்ந்தது. இப்போ இந்த என் காதல் தீ வந்து பாடினது நம்ம எஸ்பிபி சார். ஸோ அவரோட வாய்ஸ் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சீனியர் ஆக்டர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் சேஞ்சஸ் மாறிச்சு. அதாவது இப்போ ரஜினி சாருடைய ஓப்பனிங் சாங்னா எஸ்பிபி பாடுவார் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறிச்சு பாபாவுக்கு அப்புறம். அப்படி மாறும்போது சில லவ் சாங்ஸ் வந்து ரேராக பாடியிருப்பார் எஸ்பிபி. ஆனால் ஒவ்வொன்றும் வந்து அப்படி இருக்கும். என்னென்னா முன்பனியா முதல் மலையா நந்தால, அப்புறம் சென்னை 28ல் வந்து யாரோ, அந்த சாங்லாம் கேட்டிங்கன்னாவே தெரியும். அப்படி ஒரு சாங்காக தான் இந்த என் காதல் தீ வந்து வந்தது. இந்த என் காதல் தீ பாட்டோட லிரிக்ஸ் பற்றி பேசும்போது லிரிசிஸ்ட் யாருன்னு சொல்லியாச்சு, வைரமுத்து அவர்கள். அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றதும் நமக்கு நிறைய தெரியும். அவர் எல்லா ஏரியாலையும் எழுதியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி
இந்த பெண்கள் அழகை வர்ணிக்கிறது அப்படின்னு வரும்போது அவர் ஒரு கூடுதலாக ஒரு பல லெவல் மேலே போய் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் கிரிட்டிசைசிங் ஹிம். ஒரு லிரிசிஸ்டாக, ஒரு கிரியேட்டராக அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, அது நம்மளை எப்படி ரசிக்க வைக்குது அப்படின்றத பற்றி மட்டும்தான் இங்கே பேசுகிறோம். இப்போ இதில் ஒரு லைன் வரும், கண்டார் மயங்கும் வண்டார் மலரே நின்றோர் மொழி சொல்லடி உன் பின்னே பிறந்து முன்னே வளர்ந்தது என்னே செழுமையடி அப்படின்றது வரும். இப்போது இயல்பாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நறுமுகையே நறுமுகையே, அன்பே அன்பே கொள்ளாதே, இப்படி அந்த சங்க கால ஸ்டைலில் இப்போது லவ் சாங்ஸ் எழுதுறது, அதை பிளெண்ட் பண்ணி இந்த டைம் கொண்டு வர்றது, அதாவது கான்டெம்பரரிக்குள்ளே கொண்டு வரதுல வந்து வைரமுத்து அவர்கள் பெரிய எக்ஸ்பர்ட்டு. அந்த மாதிரி ஒரு லைன் தான், அதாவது கண்டார் மயங்கும் வண்டார் மலரே அப்படின்னா பார்க்குறவங்க எல்லாம் மயங்குற, வண்டு போய் ஆற தழுவுற மலர் அப்படின்னு சொல்கிறாரு. அது கூட ஓகே. அதுக்கு அடுத்த லைன் தான், உன் பின்னே பிறந்து முன்னே வளர்ந்தது என்னே செழுமையடி. பெண்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு அழகு, அது வந்து எல்லாருக்கும் தெரியும், அது எந்த அழகை நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்றது. அந்த அழகு வந்து பெண்கள் பிறக்கும்போது அவங்க கூட இருக்கிறது இல்லை, அது ஒரு கட்டத்தில் இருந்து தான் அவங்களுக்கு வர்றது. அழகுனா நான் ஜென்ரலாக மீன் பண்ணல, பர்டிகுலராக அந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ அந்த அழகு அப்படின்றது அதை தான் சொல்கிறாரு, உன் பின்னே பிறந்து, அவங்க பிறந்ததுக்கு அப்புறமா பிறந்து முன்னே வளர்ந்தது என்னே செழுமையடி அப்படின்றது. ஸோ ரொம்ப ரசித்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்டைல் தான், அதாவது சங்ககால பாடல்கள்ல இருந்தே இருக்குது. இது வந்து தமிழ் சினிமா சாங்ஸ்லேயும் வந்து நிறைய இருக்குது. பெண்களோட அழகை வந்து விதவிதமாக வர்ணிக்கிறது, நேரடியான சொற்கள் இல்லாமல். ஏன்னா நேரடியாக வர்ணிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஆயிரும். அதனால் அதுக்கு வந்து சில ஓமைகள் வச்சு வர்ணிக்கிறதாகட்டும், இல்லை ஒரு ஃப்ரண்ட் லேயரை தாண்டி ஒரு லேயர் பின்னாடி யோசிச்சாதான் அது புரியும் அப்படின்ற மாதிரி வர்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து தமிழ் சாங்ஸில் உள்ளது தான். அதில் வந்து வைரமுத்து அவர்கள் பெரிய எக்ஸ்பர்ட் தான். ஸோ இந்த சாங்ஸை கேளுங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இது மாதிரி சிமிலர் சாங்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். இது போக எக்ஸ்ட்ராவாக 2 பில் தரேன். அந்த 2 சாங்ஸ் என்ன அப்படின்னா, மீள முடியாமல் என்னுள் நிறைந்து போகிறாய் அப்படின்னு ஒரு சாங் ஒன்று வரும். நீங்கள் இப்போ யூடியூப்பில் அடித்தாலும் அது இருக்கும். ஸோ அது ஒன்று. அப்புறம் ரகசியம் ஒன்று சொன்னால் அப்படின்ற ஒரு சாங். இது 2மே ரொம்ப அழகான, ரொம்ப ப்ரீஸியான மெலடிஸ். இது 2மே அந்த டைமில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, வாரணமாயிரம் படத்துக்காக கம்போஸ் பண்ணதுன்னு. பட் அது உண்மையான்னு தெரியல. பட் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஸ்டைல் தான் இருக்கும், ஹாரிஸ் ஜெயராஜ் ஸ்டைல் இருக்கும். நல்ல வாய்ஸில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ஃபைனல் மிக்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அது இல்லாமையே இந்த 2 சாங்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் தேடி கேளுங்க, கேட்டுட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். இன்னும் நிறைய சாங்ஸ், நிறைய மியூசிக் கம்போசர்ஸ், நிறைய லிரிசிஸ்ட், நிறைய சிங்கர்ஸ்னு நம்ம தமிழ் சினிமாவில் நாம் ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் வசந்த், தேங்க்யூ. இதை பாடினது யார் அப்படின்னா ஜிவி பிரகாஷ், சைந்தவி. ஆப்வியஸ்லி அந்த டைமில் அவங்க 2 பேர்த்துக்கு இடையிலான ஒரு லவ் சீக்ரெட் மாதிரி தான் இந்த சாங் இருக்கும்.